சாய் ஓம் 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 சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பா ஷிரடியில் தோரகமாயில பாபா உணவு சமைக்கும் பொழுது அவர் சாஞ்சி அமர்ந்த ஒரு சிறிய சிகப்பு கலர் தூணை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம தரிசனம் பண்ண போகிறோம். சாய்ராம், நம்ம சத்குரு ஷிரடி சாயப்பாவுடைய தோரகமாயி மசூதி பாபா கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் இந்த புனிதமான மசூதியில பாபா வாழ்ந்திருக்காரு. பல அற்புதமான விஷயங்களை பக்தர்களுக்கு பாபா அவருடைய வருணலும் கரத்தால ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. தீராத நோய் கூட தன்னுடைய கரத்தால பாபா தீர்த்து வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட சாந்தி நிலையத்துக்குள்ள எண்ணற்ற அற்புதங்கள் குவிஞ்சி கிடக்கு. சாய்ராம், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு அற்புதம், பாபா உணவு சமைச்சாரு. ஷிரடியில பாபா தன் கையிலேயே உணவு சமைச்சு தன்னுடைய பக்தர்களுக்கு பாபா உணவு கொடுத்தாரு சொல்லிட்டு நம்ம பாபாவுடைய புனிதமான ஸ்ரீ சாய் சச்சரித்துல நம்ம படிச்சிருக்கோம். அதுல அந்த உணவு சமைக்கும் பொழுது அந்த உணவு சமைக்கும் அடுப்புக்கு பக்கத்திலே பாபா சாஞ்சி அமர்ந்த ஒரு சிறிய ஒரு சிகப்பு கலர் தூண் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அந்த தூணுடைய மகிமை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல முழுமையா நம்ம பேச போறோம். சாய்ராம், நம்ம தோரகமாய்க்குள்ள போன உடனேயே லைன்ல போகிறோம். வாசல் கதவு பெரிய வாசல் இருக்கும். அந்த வாசல்ல தோரகமாயின்னு போர்டு போட்டிருக்கும். அந்த வாசல் வழியா உள்ள போகும் பொழுது லெப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பாபா உணவு சமைச்ச அந்த அடுப்பு இருக்கும். இதுக்கு மேலதான் பாபா அண்டி என்னும் ஒரு பெரிய பாத்திரம் வச்சிருப்பாரு. அந்த அடுப்புக்கு ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா இப்ப காட்டுறோம் பாத்தீங்கன்னா இந்த பில்லர் டிவோடிஷன்லாம் உட்காந்துருக்காங்க பாருங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு சின்ன பில்லர் இருக்கு. இந்த சிகப்பு பில்லர் தான் பாபா சாஞ்சி அமர்ந்த ஒரு புனிதமான ஒரு தூண். இந்த தூண்ல பாபா பெரும்பாலான நேரத்துல சாஞ்சி அமருவாரு. அதே போல பாபா அவருடைய வரநல்கும் கரத்தால உணவுகள் செய்யும் பொழுது பாபா ஷிரடியில தோரகமாயில சபா மண்டபத்துக்கு கீழே தான் ஒரு அடுப்பை பத்த வைக்கிறாரு. அந்த சுள்ளி அந்த அடுப்புக்கு பக்கத்திலேயே பாபா உணவு ரெடி பண்ணும் பொழுது இந்த சிகப்பு கலர் தூண் இப்ப காட்டுறோம் பாத்தீங்களா, இந்த தூணு கிட்ட தான் பாபா சாஞ்சி அமருவாரு. பாபா சாஞ்சி அமர்ந்ததால இந்த தூண் சர்வ சக்தி படைச்சது. சாய்ராம், பாபா ஷிரடியில வாழும் பொழுது பாபா தினந்தோறுமே தன் பக்தர்களுக்கு என்ன சொல்லுவாருன்னா, பாபா தோரகமாயை விட்டு வெளியில போகும் பொழுதும் இந்த தூணுக்கு பாபா பிரதிஷ்டை பண்ண சொல்லுவாரு. அதாவது இந்த தூணுக்கு பூஜைகள் பண்ண சொல்லுவாரு. அதே போல தோரகமாயை விட்டு பாபா வெளியேறி பாபா பிச்சா போயிட்டு வந்துட்ட பிறகும் இந்த தூணுக்கு பாபா பூஜைகள் பண்ண சொல்லுவாரு. இந்த தூண் ரொம்ப ரொம்ப சர்வ சக்தி படைச்ச ஒரு தூண். ஒரு முறை நானா சாஹிப் டேங்லே என்ன பண்றாருன்னா பாபாவை பூஜிக்க வர்றாரு. அப்ப பாபா சொல்றாரு, நீ என்ன பூஜை பண்ண தேவையில்ல, இந்த தூணுக்கு நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூணை பாபா நானா சாஹிப் டேங்லே வணங்க சொல்றாரு. பாபா வணங்க சொன்ன காரணங்கள் பல அற்புதமான காரணங்கள் இருக்கும். அதுல பாபா குறிப்பா இந்த சிகப்பு தூண்ல சாஞ்சி அமர்ந்ததால இந்த தூண் சர்வ சக்தி படைச்சிருக்கு. சாய்ராம், ஷிரடியில தினந்தோறுமே ஷிரடி சாய்பாபா சமஸ்தானம் மூலம் இங்கு பாபாவுடைய இந்த புனிதமான சிகப்பு தூணுக்கு பூஜைகள் எல்லாமே காலையில பண்ணப்படுது. சாய்ராம், பாபா சாஞ்சி அமர்ந்ததால இந்த தூணுக்கு காலை நேரத்துல சந்தனம் மற்றும் குங்குமம் இது போல அலங்காரத்தோட இந்த தூணுக்கு பூஜைகள் பண்ணப்படுது. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தூண். இந்த தூண் அநேக சாய் பக்தர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஷிரடிக்கு போற அநேக சாய் பக்தர்கள் தெரிஞ்சிருக்கும். பாபா சாஞ்சி அமர்ந்ததால இந்த தூணுக்கு ஒரு சிறப்பு இருக்கு, ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாய்ராம், இந்த தூணுல நீங்க மெய் மறந்து உங்களுடைய ஆத்மார்த்த பக்தியோடு உங்களுக்கு உடல்ல எந்தவித வலி இருந்தாலும், அதாவது முதுகு வலி, உடல் சார்ந்த எந்த வலி இருந்தாலும் இந்த தூணுல நீங்க நல்லா சாஞ்சிக்கிட்டு சபா மண்டபத்துல தெரியிற பாபாவுடைய அந்த புனிதமான ஷீலாக்கல்ல அமர்ந்திருக்கும் அவருடைய உருவத்தை நீங்க உள்வாங்கி கண்களை மூடி தியானம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்கள உடல்ல ஏற்பட்ட எல்லா வலிகளும் இந்த தூணுல நீங்க சாயும் பொழுது பாபா நீக்கிடுவார். சாய்ராம், இது என்னுடைய அனுபவத்திலே நான் உங்களாண்ட சொல்ல விரும்புறேன். சாய்ராம், ஒரு முறை ஷிரடிக்கு போயிருக்கேன், சாய் பக்தரோட அழைச்சிட்டு போறேன். அப்போ ஒரு 4 நாள் அங்க தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இந்த 4 நாள்ல நான் என்ன பண்றேன்னா, பாபா இந்த 4 நாளும் பயனுள்ள நாளா நான் கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
இந்த 4 நாளும் மகாபாராயணம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படிக்கிறேன் சாயி, ஆனால் முடிச்சுட்டு தான் நான் உன் மண்ணை விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபாண்ட ஒரு பிளெஸிங் வாங்கிட்டு நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த டைம் நல்ல மழை பெய்யுது. நானும் மழையில தான் நனைஞ்சிட்டு வந்தேன். எனக்கு உடலுக்கு வந்து காய்ச்சல் ஏற்பட்டது. நான் உடனே என்ன பண்ணேன், மெடிக்கல்ல போயிட்டு மாத்திரை வாங்கி போட்டேன். ஆனா உடல் வலி வந்து அப்படி ஒரு வலி, உடம்பு வந்து அப்படியே பிழிஞ்செடுக்கிற மாரி ரொம்ப ஒரு வலி ஏற்பட்டது. உடனே நான் என்ன பண்ணேன்னா, நம்மளுடைய தம்பி ஒருத்தர் இருக்காரு சிவான்னு சொல்லிட்டு, அவரை கூப்பிட்டுட்டு ஷிரடி சாய்பாபா சமஸ்தானத்தோடைய ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க போய் செக் பண்றோம். காய்ச்சல் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அவங்க சில டேப்லெட்னா கொடுக்குறாங்க. அந்த டேப்லெட்னா உள்கொள்ளிட்டு, அதாவது டேப்லெட்டை சாப்பிட்டுட்டு அன்னைக்கு இரவே இந்த பாபாவுடைய புனிதமான சச்சரிதத்தை படிக்க வரேன். அப்ப சபா மண்டபத்துல பாபாவுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாபாவுடைய புனிதமான இந்த தூணாண்ட போய் உட்கார்ந்து அமர்றேன். பாபா, நான் ஒரு 7 சாப்டர் படிக்கிறேன், எனக்கு உடல் உபாதைகள் எதுவுமே இல்லாம என்னை காப்பாத்துங்க அப்படின்ற நல்லபடியா அந்த தூண்ல சாஞ்சி உட்கார்ந்து படிக்க ஆரம்பிக்கிறேன் சார். படிப்படியா அந்த வலிகள் வந்து எனக்கு நிவர்த்தி ஆகிறத நான் உணர முடிந்தது. இப்படியே 2 நாள் 3 நாள் போச்சு. 4வது நாள் முழுமையா அந்த உடல்ல இருக்க வலி எப்படி இறங்குச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அமர்ந்து அந்த 4 நாளுமே அந்த தூணில் அமர்ந்துதான் நான் பாபாவுடைய புனிதமான சச்சரிதத்தை இரவு நேரத்திலும் படித்தேன். 4வது நாள் முடியும் பொழுதும் அந்த தூணுல கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் மெய் மருந்து பாபாவுடைய புனிதமான சூத உடலை வந்து மணக்கன் முன்னாடி கொண்டு வந்து பாபாவுக்கு நன்றி தெரிவிச்சு என்னுடைய வழியெல்லாம் நீங்களும் சாய்நாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் படிக்க ஆரம்பிச்சேன். பரிபூர்ணமா திடீரென்று என்னுடைய உடம்புல ஏற்பட்ட அந்த வலிகள் எல்லாமே சாய்நாதரோட அருளாலும் வந்து எனக்கு நிவர்த்தி ஆச்சு சைரம். அப்படிப்பட்ட புனிதமான தூணை தான் நீங்க இன்னைக்கு தரிசனம் பண்ணிட்டு இருக்கீங்க சைரம். என்னுடைய 4 நாள் பாராயணமும் பாபாவுடைய ஆசீர்வாதத்தால சிறப்பா நல்லபடியா முடிஞ்சது. திடீரென்று என் உடம்புல ஏற்பட்ட அந்த வலியும் பாபாவுடைய பரிபூர்ணமான அந்த ஆசீர்வாதத்தால இந்த தூணுல சாஞ்சி அமர்ந்து நான் பாராயணம் பண்ணும் பொழுது பாபா என்னுடைய எல்லா வலிகளையும் நீக்கிட்டாரு சாய்ராம். ஷிரடியில இருக்கிற நிறைய பக்தர்களுமே இரவு நேரத்துல வந்து பாபாவுடைய ஆரத்தி, அதாவது பாபாவுடைய ஸ்டேஜ் ஆரத்தி வந்து பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும் பொழுது பெரும்பாலான பக்தர்கள் வந்து இந்த தூண்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் தான் சாஞ்சி உட்காருவாங்க. அதே போல வந்து தியானம் பண்ற பக்தர்கள் கூட இந்த தூணுல வந்து கொஞ்ச நேரம் சாஞ்சி மெய்மறந்து முழுமையா இறைவன் பாபாவுடைய சூத உடலை வந்து உள்வாங்கி ஆத்மார்த்தமா பக்தியோட தியானம் பண்ணுவாங்க. அப்படி தியானம் பண்ணும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்ட உடல் சார்ந்த வலிகள் எல்லாமே நம்ம சத்குரு சாய்நாதர் வந்து நிவர்த்தி பண்றாரு. இது பரிபூர்ணமா என்னுடைய அனுபவத்திலையும் உணர முடிஞ்சது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நான் உங்களால ஷேர் பண்றேன். ஷிரடிக்கு போற ஒவ்வொரு பக்தர்களுமே பாபாவுடைய தூரகமாய்க்கு போங்க. ஏன்னா பாபா அதுல 60 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. இந்த 60 ஆண்டுகள் பாபா வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னா எண்ணற்ற அற்புதங்கள் அந்த தூரகமாயில குவிஞ்சி கிடக்கு. அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் தான் பாபா சாஞ்சி அமர்ந்த ஒரு புனிதமான சிகப்பு கலர் தூண். இந்த தூண் தூரகமாயில சபா மண்டபத்துல பாபா உணவு செஞ்ச அடுப்பு, அதாவது சொல்லி அந்த பத்த வச்ச அடுப்பு, அதுக்கு ஆப்போசிட்ல தான் இந்த சிகப்பு கலர் தூண் இருக்கும். அந்த காலகட்டத்தில் இந்த தூண் வந்து தனியா இருந்தது, அதாவது சிகப்பு கலர்ல தனியா இருந்தது. இப்ப பக்தர்கள் அதை வந்து கை வச்சு அப்படி தொட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த ஃபுல்லா கம்பிகள் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ஷிரடிக்கு போற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தவறாம பாபா சாஞ்சி அமர்ந்த இந்த தூணாண்ட போயிட்டு நீங்க சாஞ்சி அமர்ந்து தியானம் பண்ணுங்க. உங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள், மன சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சத்குரு ஷிரடி சாய்பாபாவுடைய ஆசீர்வாதத்திலும் அருளாலும் நீங்கும் என்பது உண்மை. ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர். ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜி கி ஜெய். அல்லாஹ் மலிக்.